திருப்பூர் தெற்கு மாவட்டம் இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தலைமையிலே ஈஸ்வரன் தலைமையில் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் வரவேற்புரையாற்றிய செல்வராணி நகர தலைவர் சுரேஷ் தங்கவேல் மாவட்ட பொதுச் செயலாளர், லதா மாவட்ட பொதுச் செயலாளர், லிங்கசாமி மாவட்ட துணைத் தலைவர், மணிகண்டன் மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர், தேவா, சிவசக்தி, ஆயிஷா பேகம், ஆனந்தி இங்கே சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் சங்கர் மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வருகை வந்து கொண்டிருக்கும் வந்துவிட்டிருக்கும் ஓம்கார் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பு உரையாற்றி அமைந்திருக்கும் அதிரடி சரஸ்வதி அக்கா அவர்களுக்கும் சில காரணங்களால் வர இயலாத நேரத்தால் பொன் ருத்ரகுமார்ஜி அவர்களுக்கும் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் ஏஆர் பாலுசாமி மாவட்ட செயலாளர் பாஜக கார்த்திகேயன் அவர்களுக்கும் ஸ்ரீதர் சீனிவாசன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் ரங்கநாயகி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிரமமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு விநாயகரை வச்சு ஊர்வலமா எடுத்து வர்றது இப்ப இந்த தமிழ்நாட்டில் மிக சிரமமான ஒரு விஷயம். ஆமா, நம்மெல்லாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய விநாயகரை கும்பிடுறதுக்கு தட, பெரிதும் நேசிக்கக்கூடிய நம் உயிராக கலந்திருக்கும் முருகப்பெருமானை கும்பிடுவதற்கு தடை. அதே போல இந்து என்று சொன்னால் இளைச்சவாயன்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் திமுகவுக்கு வருகிற 2024 மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது. ஆம், இந்நன்னாளிலே விநாயகரை பற்றி, முருகரை பற்றி, பெருமாளை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றி அமைந்திருக்கும் கார்த்திகேயன் ஜி அவர்கள் உரையாற்றினார்கள். நான் எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்காக மட்டும் சிறிது நேரம் அரசியலை பேசி சொல்லுகிறேன். சிறிது நேரம் மட்டும் அரசியலை பேசுகிறேன், அதிக நேரம் பேசவில்லை. ஏன் இந்த அரசியலை பேசுகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இந்துவாக வாழ்வது ரொம்ப சிரமம். உண்மை சொல்ற, இந்து கோயில்ல போய் சாமி கும்பிடுறது ரொம்ப சிரமம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை, இஸ்லாமியர்களை குறை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை குறை சொல்லவில்லை. ஏன் என்றால், நாம் எப்படி முருகப்பெருமானை வழிவிடுகிறோமோ அதே போல் விநாயகரை வழிவிடுகிறோமோ, அங்காளா பரமேஸ்வரியை வழிவிடுகிறோமோ, துர்க்கையம்மனை வழிவிடுகிறோமோ, சிவனை வழிவிடுகிறோமோ, அதே போல் அவர்கள் அல்லாஹ்வை வழிவிடுகிறார்கள், இயேசுநாதரை வழிவிடுகிறார்கள். அவர்களும் நம்மை ஒரு மதத்தையோ ஒரு தெய்வத்தையோ நம்பக்கூடியவர்களை, அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்து மக்களுக்கு ஒரு பிரிவினையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன பிரிவினை? இந்துக்கள் ரோட்டில் விநாயகர் சதுர்த்தி வைக்கக்கூடாது, இந்துக்கள் ஒரு ஆலயத்துக்கு சென்று நிம்மதியாக வழிபடக்கூடாது, நான் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
அதை பத்தி நம்ம இந்துக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசு பிறந்த கிறிஸ்துவனா என்று பலமுறை வாழ்த்து சொல்கிறார்கள். என்ன காரணம்? நாம் இந்து மதத்தில் ஒற்றுமை இல்லை. அவர்களை சொல்லி குற்றம் இல்லை, நம்மை சொல்ல வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? எதுக்கோசரம் இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தூக்கி பிடிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? ஓட்டுக்கு மாத்திரம்தான். இந்துக்கள் ஒற்றுமையாக இருப்பினும் அவையில கழட்டி விட்டுருவாங்க. உண்மையதான். இன்னைக்கு அவைகளோட கொஞ்சம் வாக்கு சதவீதம் அப்படியே ஒட்டுக்காவில ஒரே காரணத்துக்கோசரம் மட்டும்தான் அவைய அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை மதிக்கிற மாதிரிக்கு நடிக்கிறாங்க. உண்மையா மதிக்கல, சத்தியமா மதிக்கல, நிச்சயமா மதிக்கல. அவைய அதே போல மத பிரிவினையை தூண்டுவது ஆதரியுமா? திமுக தான். எங்களுக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் இந்து முன்னணிக்கும் பிஜேபிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மையை சொல்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாதி வேறுபாடு கிடையாது. ஆனா இதை ஊக்குவிக்கிறது யாரு தெரியுமா? திமுக தான். என்ன காரணம்? நம்ம எல்லாம் பிரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆட்சியில் இருக்க முடியுமே தவிர இல்லைன்னா ஒரு போது ஆட்சிக்கு வர முடியாது. இப்ப எழுச்சி ஆரம்பிச்சிருச்சு. திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்ன விநாயகர் சிலை ஆரம்பிக்கும் போது இங்க ஆயிஷான்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவையதான் இன்னைக்கு விநாயகர் சிலையை முதல்ல எடுத்து போறாங்க. தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணம் இது. இதே இந்த வருஷம் கிருஷ்ணகிரியில பாப்பாத்தினர் 12வது வார்டுல 100 விநாயகர் சிலையை இஸ்லாமிய சகோதரர்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க ஃப்ரீயா. ஒவ்வொரு வீட்லயும் நீங்க வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சகோதரர்கள் 100 கிருஷ்ணகிரியில பாப்பாத்தினர் 12வது வார்டுல வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்போ அங்கங்க ஆரம்பிச்சாச்சு. என்ன? திமுகவுக்கு ஆப்பு வச்சாச்சு. உண்மை. நீங்க எத்தனை நாள் ஒருத்தனை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. ஒரு நாளைக்கு ஏமாத்தலாம், 2 நாளைக்கு ஏமாத்தலாம், ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. அப்போ இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு விநாயகர் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ தமிழ்நாட்டில் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சியிலாவது இஸ்லாமிய சகோதரர்கள் விநாயகர் வாங்கி கொடுத்திருக்காங்களா தமிழ்நாட்டில்? இல்ல. அப்போ மாற்றம் வந்து விட்டது. இதே பார்த்துக்குங்க, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் இத்தனை மத பிரச்சனைகள் உருவாக்குறார். ஆனா நமக்கெல்லாம் காவல் தெய்வம், நம்மளை எல்லாம் ஆட்சி கரெக்டான வழியிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மோடிஜி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவார், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாரு. அவருக்கு இந்த மத வேற்றுமைப்பாடு கிடையாது. ஒன்றே ஒண்ணுதான், இந்தியா தாய். இந்தியால இருக்கிற எல்லாரும் என்னுடைய மக்கள்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்ல யார் தெரியுமா? மோடிஜி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியில எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த மதவாதி கட்சியும் கிடையாது. நீ கும்பிடுற சாமியை நீ குடு சாமி, நான் கும்பிடுற சாமியும் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் தனியா ஒரு கட்சி வந்திருக்கு. என்ன தெரியுமா? தீகா இந்துக்கு எதிரான கட்சி மட்டும் அல்ல, இஸ்லாமியருக்கு எதிரான கட்சியும் கூட, கிறிஸ்துவுக்கு எதிரான கட்சியும் கூட. அப்போ நம்ம முதல்ல அழிக்க வேண்டிய நபர் யாரு தெரியுமா? தீகாவ. அப்போ இறை நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேரும் நம்ம ஒன்று சேர்ந்து இறை நம்பிக்கை இல்லாத தீகா கட்சி அழிச்சா மட்டும்தான் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்காவாக. உண்மை. நீங்க எத்தனையோ விஷயத்தை சொல்லலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்து மதத்துல இருந்து பிரிஞ்சு போனவன் மட்டும்தான் தீக்காக்க. எவனுமே என் மதம் இல்லைன்னு சொல்ல, என் தெய்வம் இல்லைன்னு சொல்ல. அத சொல்ல யாருன்னா
இந்து மதத்திலிருந்து பிரிஞ்ச போனவங்க மட்டும். அப்ப அவரெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு முன்காலத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைய ஒரு மூட நம்பிக்கைய வச்சு ஒரு ஐயா ஏதோ சொல்லிட்டு போனாங்கிற கொசரம் இன்னைக்கு நாடு பூரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகன் கோயில சாமி கும்பிட்றதுக்கு தடை. ஆனா அதை மீறி இந்து முனை நடத்துதா இல்லையா? மதுரையில முருகன் மாடான எவ்வளவு பெரிய பெட்டி. அதாவது இந்துக்கள் நமக்கு என்ன ஒரு இந்துக்கள் எப்பவுமே ஒற்றுமையா நினைப்பாங்க. ஒரு டீ கடையிலையோ ஒரு ஏதாவது ஒரு தொழில் சாமத்துல நடுவ விநாயகரை வச்சு ஒரு பக்கம் அல்லாவை வச்சு ஒரு பக்கம் கிறிஸ்தவ வச்சு கும்பிட்ற ஒரே மனப்பான்மை யாருக்குன்னா இந்துக்கு மட்டும்தான் இருக்கு. அது இஸ்லாமியருக்கு அந்த இல்ல, கிறிஸ்தவருக்கு இல்ல. 3 கடவுளை ஏற்றக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான மனிதர்களாக இந்து மட்டும்தான். அதனாலதான் இன்னும் தமிழ்நாடாவது இந்தியாவாவது அவ்வளவு ஒற்றுமையான உலகளவில் வல்லரசு நாடாக ஆயிட்டு இருக்குதுன்னா அந்த ஒற்றுமை ஒரே ஒரு காரணம். ஆனா சொல்றாங்க